ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா. எங்கள் அப்பா கிட்ட வந்து நாங்கள் ரொம்ப பேசிட்டே ரொம்ப பயப்படுவோம். எங்கள் அப்பா வீட்டில் இருந்தால் கூட நான் சின்ன வயசுல எங்கள் அப்பா எங்கேயாச்சும் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுவேன். ஏன்னா எங்கள் அப்பா வீட்டில் இருந்தாவே எங்களுக்கு அவ்வளோ பயம். ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருந்தா கூட எங்கள் அப்பா வந்தாங்கன்னா நாங்கள் வந்து அந்த சேர்லேருந்து எழுந்திரிச்சிருவோம். என் கூட வந்து என் தங்கச்சிக்கா நாங்கள் 2 பேர்ல வந்து ரொம்ப அடிவாங்க பார்த்தீங்கன்னா நான் தான் இருக்கேன். நான் தான் வந்து நல்லா படிப்பேன் எல்லாம் பண்ணேன். ஆனாலும் வந்து ஒரு டைம் மார்க் கம்மியாயிட்டாலும் எனக்கு நல்லா அடிக்கும். ஏன்னா அவங்க வந்து படிக்க மாட்டேன், நான் வந்து படிக்கிறேன், ஏன் மார்க் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா நினைப்பாங்க. நாங்கள் வந்து ரொம்ப சாதாரண தம்பி தான். ஆனால் எங்கள் அப்பா இதுக்கு வந்து எந்த விதத்துலையுமே எந்த ஒரு குறையும் வச்சது கிடையாது. எல்லாம் ட்ரிங்க் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ட்ரிங்க் பண்ணுற டைமில் வந்து ரொம்ப ஜாலியாகவும் இருப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா பிடிக்காது. அதனால எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கும் சண்டை வந்துடும். எங்கள் அப்பா ட்ரிங்க் பண்ணாவே எங்கள் வீட்டில் சண்டை தான். எங்கள் அப்பாவுக்கு வந்து என்னை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஒரு ஸ்டேஜில் எங்கள் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பிபி எல்லாம் ஜாஸ்தியாகி ஸ்ட்ரோக் வந்து எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் போய் சென்னையில் போய் அட்மிட் ஆகிட்டாங்க. நான் வந்து கோயம்புத்தூர், நாங்கள் பொள்ளாச்சி. அவள் வந்து எங்கள் அப்பானால எங்கள் அப்பா ரொம்ப நாள் அங்கே அட்மிட் ஆனதுனால நான் வந்து என்னால் அந்த டைமில் சரியாக படிக்க முடியல. நான் வந்து இது ஒரு 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு ஒரு ஐடிஐயில் போய் ஜாயின் பண்ணி ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணேன். அதை முடிச்சுட்டு நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணிட்டு பண்ணி முடிச்சுட்டு இதெல்லாம் பார்லர் வச்சுருந்தேன். அப்புறம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் எனக்கு மேரேஜும் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அப்போ வரைக்கும் வந்து நான் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகிற வரைக்குமே வந்து எங்கள் அப்பா மேலே எனக்கு பயம் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. தவிர அவரோட அன்பு எனக்கு வந்து பெருசாக தெரியல. என்னால் வந்து நான் வந்து எனக்கு தெரியல. அன்பை விட வந்து அவர் மேலே அவர் அப்பானாவே எனக்கு பயம் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சு. எனக்குன்னு வந்து எங்கள் மேரேஜ்க்கு பெருசாக எந்த சேவிங்ஸ் பண்ணல. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக எங்களுக்கு ஒரு சாப்பாடு, துணிமணி எல்லாமே வந்து எங்கள் அப்பா வந்து எங்களை வந்து ரொம்ப நல்லாவே எங்கள் அப்பா வந்து எங்களை கவனிச்சிருந்தாங்க. இதெல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ்க்கு அப்புறமா தான் எனக்கு வந்து எங்கள் அப்பா மேலே இருக்க அன்பு வந்து எனக்கு வந்து ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா 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 கிட்ட தான் சுற்றிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கள் அப்பானா வந்து எப்படி எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு ஒரு டைம் காதுக்கு வந்து எறும்பு போட்டுச்சு. அப்போ எறும்பு போனால் அந்த வலிக்கு வந்து எங்கள் அப்பா வந்து வலிக்குன்னு சொல்லி சொல்லும்போது தான் எனக்கு வந்து பயம் வந்துச்சு. அப்பா இது எங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ரொம்ப அழுதாங்க. எங்கள் அப்பாவோட காதுக்குள்ள ஒரு எலும்பு இருந்தால் கூட என்னால் தாங்க முடியாத அளவுக்கு எனக்கு வந்து அப்போ வந்து எங்கள் அப்பா மேலே ஒரு அன்பு இருந்துச்சு. அது வந்து எனக்கு அந்த டைமில் தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி வரும்போது என்னை கூட்டிகிட்டு வரும்போது ரொம்ப அழுதாங்க. மேரேஜ் ஆகி எனக்கு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பண்ண வந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து அந்த பழைய பாப்பா மேலே வந்து அவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க. பாப்பாவுக்கு ஏதாச்சும் நிற்கணும்னு ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட எங்கள் அப்பாவால் வந்து தாங்கிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எங்கள் அப்பா இருந்தாங்க. பாப்பாவுக்கு ஒரு சளி பிடிச்சா கூட எங்கள் அம்மா கிட்ட சண்டை போடுவாங்க. இந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உனக்கு எதுவும் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூட வந்து எங்கள் அப்பா வந்து சண்டை போடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷம் ஆச்சு. எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு கண் தெரியாமல் போச்சு. அப்புறம் நாங்கள் டாக்டர் எல்லாம் கூட்டிகிட்டு போய் எல்லாம் பார்த்தோம். அந்த கண்ணு தெரியாது, அந்த கண்ணை வந்து நீங்கள் செட் பண்ண முடியாது, இன்னொரு கண்ணை மட்டும் காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்பாவுக்கு வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 4-5 வருஷம் இருந்தாங்க. எங்கள் அப்பாவும் நல்லா தான் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். நல்லா ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் கரெக்டாக பார்த்தோம். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து அலசி தெரிய இருந்துச்சு. அப்புறம் சொல்லி பார்த்தா அப்பாவுக்கு வந்து டாக்டர்ஸ் எங்கள் அப்பா ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அப்படின்னு எங்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து நான் தாண்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் வந்து அப்பா வந்து சொல்லி எங்கிட்ட வந்து கரைச்சிடுவாங்க. அப்புறம் 2016 எங்கள் அப்பாவுக்கு வந்து திருப்பியும் 2016 தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. கதையெல்லாம் சொல்லிட்டு டாக்டர்லாம் 2016 தான் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு பர்த்டே இருந்துச்சு, கிறிஸ்மஸ் இருந்துச்சு. அப்போல்லாம் டாக்டர் அதெல்லாம் வரமாட்டேங்க. பர்த்டே பாப்பாவோட பர்த்டே பாப்பாவோட பர்த்டே முடிச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டாங்க. அப்புறம் 2016 ஜான்வரியில் வந்து நாங்கள் பொங்கலுக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து திருப்பி ஒரு மிஸ் வந்துச்சு. எங்கள் அப்பா வந்து நாங்கள் டாக்டர் எங்கள் அப்பா வந்து நாங்கள் டாக்டர் முடிச்சிட்டோம். அப்போ தான் நானே எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட் டைம் டச் பண்ணிட்டேன். போகும்போது எங்கள் அப்பா சாஞ்சிருப்பாரு. எங்கள் அப்பாவோட ஷோல்டரையும் நான் கையை வச்சு பிடிச்சிருக்கேன். அதுதான் வந்து எங்கள் அப்பாவை நான் ஃபஸ்ட் டைம் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் எங்கள் அப்பா வந்து ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் எங்கள் அப்பா வந்து ஜனவரி 20 வந்து எங்கள் அப்பா இறந்துட்டாரு. இறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ரெகுலர் அதுதான் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கணும். எங்கள் அப்பா கூட நான் மனசு விட்டு போய் பேசுறது கிடையாது. எங்கள் அப்பா வந்து ரொம்ப ட்ரிங்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து என்னை வந்து ஒரு டைம் வந்து அட்வைஸ் பண்ண சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. உங்கள் அப்பாட்ட நீ சொல்லலாம்ல, நீ சொன்னால் கேட்பாங்க, நீ சொல்லலாம்ல அப்படின்னாங்க. ஆனால் வந்து எங்கள் அப்பாட்ட வந்து நான் அப்படி பேசி பழக்கம் இல்லை. எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் எங்கள் அப்பாட்ட நான் பேசினது கிடையாது. அப்போ
அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தேன். எனக்கு வந்து எங்கள் அப்பாட்ட என்னால் பேச முடியாததுனால லெட்டர் எழுதி எங்கள் அப்பாவுக்கு வந்து லெட்டரில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தேன். அந்த அளவுக்கு தான் எங்கள் அப்பா வந்து என்னை வளர்த்திருக்காங்க. எவ்வளோ வயசானாலும் அப்பாவுக்கு வந்து பொண்ணுங்களுக்கு அப்பானா ரொம்ப முக்கியம். அப்பா கிட்ட கிடைக்கிற ஒரு பாதுகாப்பும் ஒரு அன்பும் வந்து கண்டிப்பாக வேறு யாருக்கிட்டேயும் உங்களுக்கு கிடைக்காது. நான் ரொம்பவே எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைச்சதுக்கு நான் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷப்படுறேன். கடவுளுக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இடத்துல அப்பானாலேயே குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளவோ ஆபத்தில் நடந்துட்டுருக்கு. அது அப்படியெல்லாம் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல அப்பாவை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இதை வந்து நான் எதுக்காக வேண்டி சொன்னேன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படிங்கிறக்காக வேண்டி சொல்கிறேன். மற்றபடி ரொம்ப ஃபீல் எல்லாம் பண்ணல, சந்தோஷமாக தான் நான் சொல்லிட்டுருக்கேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே.